सत्यज्ञानानंद गगनांचे प्रावरण नाहि रूप गुण वर्णजेते. भगवान श्री हरि அவர் எந்த ரூபம், அவருடைய ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். ஸ்வரூப லக்ஷணம் என்ன அப்படின்னா சத்தியஜானானந்த ரூபம் அவரோடது. நாகி ரூப குண வர்ணஜேத்தே. ஸ்ரீஹரின்னு சொல்லக்கூடியவருக்கு ரூபம் இல்லை, குணம் இல்லை, வர்ணம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பரமாத்ம வஸ்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக சொல்லக்கூடிய சகுண ரூபமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் நிர்குணஸ்வரூபமாக அவ்யயமாக அட்டூட் அப்படின்னா என்ன, எதாலையும் பிரிக்க முடியாதாக எல்லோர்லேயும் கலந்து இருக்கக்கூடிய நிராகார வஸ்து, சுத்த ஞான ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியது, பவித்திரமானது. இப்படி பரமாத்ம வஸ்து, அதுக்கு ரூப குணம் வரலை இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். தோஹாரே ஸ்ரீஹரி பாகிலாடுளே பரே. அப்படி சத்திய ஞானானந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அவரை நம்ம எங்கே பார்க்கலாம்? சகுணமூர்த்தியாக பார்க்கலாம். தோஹாரே ஸ்ரீஹரி, அப்படிப்பட்ட ஸ்ரீஹரி கண்களால் நல்லா அனுபவிக்கலாம். எப்படின்னா பாகிலாடுலேபரி, அப்படியே விட்டலனா அனுபவிக்கலாம். செங்கல் மேலே இருக்கக்கூடிய பரம்பொருளை நம்ம அனுபவிக்கலாம். பரமாத்ம வஸ்துவை நம்ம அனுபவிக்கலாம். சிவா, பிரம்மா, விஷ்ணு அப்படி 3 ரூபங்களிலும் இருக்கக்கூடிய பரம்பொருளை நம்ம அனுபவிக்கலாம். பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின பரம்பொருளை நம்ம அனுபவிக்கலாம். பக்த வத்சலனாக இருக்கக்கூடியவரை நம்ம அனுபவிக்கலாம். இப்படின்னு பகவான் சொல்றார். பாகத்தே பகனே தூரி சரோனியா. என்னுடைய பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக என் கண் முன்னாடி நிற்கின்ற பொருள், அந்த வஸ்து அது பிரம்மமாகவே நிற்கிறது, சத்திய வஸ்துவாக இருக்கிறது, சத்திய பிரம்மமாக இருக்கக்கூடியது. பார்த்துட்டே இருக்கிற பொழுதே என் மனசுக்குள்ளேயும் அவர் வந்துட்டார். நான் பார்க்கிறேன், நான் அவருங்கிற பேதம் இல்லாமல் எல்லாம் ஒன்றாகி பரம்பொருளாக என் மனசுக்குள்ள நாமத்தோடு அப்படியே வந்து விராஜமாயிடுத்து. அந்த அனுபூதி எல்லாம் கலந்த ஒரு உணர்வு என் ஹிருதயத்தில் வந்துடுத்து. அந்த உணர்வையே நான் பிடிச்சுட்டு இருக்கேன். கோண்டோனி தரிணே பாவே தேக பாவே பூஜிலே. கோண்டோனி தரிணே பாவே. அப்போ நான் பாவத்தை ஹிருதயத்துக்குள்ளே பிடிச்சிக்கிறேன். தேக பாவே பூஜிலே. அந்த பாவத்தை இந்த தேக பாவத்தினால இந்த இந்திரியங்களை கொண்டு நான் பூஜிக்கிறேன். நான் எய்தாப்பில் இருக்கிற வஸ்துவை பார்த்தேன். நான் பார்க்கக்கூடிய வஸ்து பரம்பொருளாக இருக்கக்கூடியது. 2 கைகளையும் இடுப்பில் வச்சுட்டு இருக்கு. செங்கல் மேல் இருக்கக்கூடிய பரம்பொருளை நான் பார்த்து இருக்கிற பொழுது அதுவே என் மனசில் வந்து குடுபுகுந்துருத்து. அது எப்படின்னா அந்த ரூபமாக அனுபூதியாக ஹிருதயத்தில் வந்து உட்காந்துருத்து. அந்த பாவத்தை நினச்சிட்டே இருக்கேன், அந்த ஆனந்தத்தை நினச்சிட்டே இருக்கேன். அந்த ஹிருதயத்துக்குள்ளே வந்துருத்து. வந்ததுக்கப்புறம் அந்த எந்த பாவத்தை கொண்டேனோ அந்த பாவத்தையே நான் எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு தனிமையில் இருக்கும் பொழுதும் அந்த பாவத்தை அனுபவித்தேன். பகவானை கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் பொழுதும் அந்த பாவத்தை வச்சுட்டு இருக்கேன். அதனால கோண்டோனி தரிணே பாவே தேக பாவே. என் இந்திரியங்களை கொண்டு, என்னோட செயல்களை கொண்டு, நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என் இந்திரியங்கள் மூலமாக அந்த ஹிருதயத்துக்குள்ள அந்தர்பாவமாகி அதற்குள்ள அனுபூதியை நான் மனதுக்குள்ள தியானித்து அதையே கொண்டாடின்னு இருக்கேன். அந்த பாவத்தையே கொண்டாடின்னு இருக்கேன். அந்த அனுபூதியே என் சகஸ்ரார ரூபத்தில் சகஸ்ராரத்தில் குருவாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஹிருதயத்துக்குள்ள பகவானா வந்து ஸ்தாபனமாயிருக்கு அப்படிங்கிறத சொல்றார். ஞான தேவமனே ஜோதிச்சி நிஜ ஜோதி. எந்த பரம்பொருளை எந்த ரூபத்தை கொண்டு கொண்டாடினாலும் அந்த ரூபம் ஜோதி ஸ்வரூபம்ங்கிறத சொல்லிட்டார். மகானுபவர்கள், பெரிய மகந்தர்கள் அவெல்லாம் எப்படி பார்க்குறான்னா ஜோதியாக பார்க்குறான். தன் கண்ணை மூடிண்டா அந்த கண்ணில் வந்து அந்த ஜோதி அவளுக்கு கண் முன்னாடி தெரியறது. அந்த ஜோதியவே எய்தாப்பில் பாண்டுரங்கனா பார்க்குறேன், அந்த ஜோதியவே குருவாயூரப்பனா பார்க்குறேன், அந்த ஜோதியவே இங்கே பத்ரி நாராயணனா பார்க்குறேன், அந்த ஜோதிப்பையே உடுப்பி கிருஷ்ணனா பார்க்குறேன், அந்த ஜோதியவே ஜெனி வனி பரலாசே ஜனங்கள்லையும் வனங்கள்லையும் பார்க்குறேன்ற. சுந்தரத்தே தியான ஏகா ஜனார்தனி ஜெனி வனி மணி பரலாசே. ஜனங்களில் பார்க்குறேன், வனத்தில் பார்க்குறேன், மனத்தில் பார்க்குறேன் அப்படின்னு ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார். சுந்தரத்தே தியான கேவுனி மாண்டிவரி கௌசல்யா சுந்தரி கீதி காய. எந்த பொருள் சுந்தரமாக இருக்கக்கூடியது, அழகாக இருக்கக்கூடியது, அவதாரம் எடுத்து வந்ததோ அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியை
பரபிரம்ம வஸ்துவை, நிராகார பரபிரம்ம வஸ்துவை அவளுக்கு முன்னாடி சதுர்புஜத்தோட பகவான் காட்சி கொடுத்தாராம் சங்கு சக்கர கதாபாணியாக. கௌசல்யா மாதாவை, கௌசல்யா மாதா இடுப்பில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சறாளாம், அவளை பாடுறாளாம். பாடினதுக்கப்புறம் சொல்கிறாளாம், இப்படி நீ சதுர்புஜத்தோட சங்கு சக்கரதை எடுத்துட்டு என் முன்னாடி வந்துட்டேன்னா யாரும் உன்னை வந்து குழந்தையாக கொண்டாட மாட்டா, நானும் குழந்தையாக கொண்டாட முடியாது. அதனால் நீ உன் மாயை தோற்றத்தை கொண்டு வந்துக்கோ, குழந்தையாக மாறு, நாங்கள் எல்லாரும் உன்னை வந்து அனுபவிக்கணும். அப்படி அனுபவித்த ராமச்சந்திரமூர்த்தி கௌசல்யா மாதானால் அனுபவித்த மூர்த்தியை ஆனால் சுகர் கிருஷ்ணனா ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறான். அவள் எப்படி கௌசல்யா இருந்தானா, ஹிருதயத்துக்குள்ளே அவள் மாசமாக இருந்தாளாம். மாசமாக ஆன உடனே தசரதர் இந்த 4 குழந்தை 3 பெண்மணிகளையும் கூட்டுண்டு அவளுக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். முதல்ல கைகேயியோட இடத்துக்கு தான் போகிறார். கைகேயி இடத்துக்கு போன உடனே அவள் மனசில் ஒரு ஆசை வந்துதான். என்னன்னா, எனக்கு வரப்போகிற குழந்தை தான் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும், கௌசல்யா மாதாவுக்கு வரப்போகிற குழந்தை வனத்துக்கு தான் போகணும்னு அப்போவே கேட்டுட்டாலாம். அவருக்கு அப்படியே மனசெல்லாம் வெக்கிடுதான். தசரத மூர்த்திக்கு துக்கமாயிடுது. துக்கமானாலும் அந்த துக்கத்தை இருந்துன்னு கைகேயி நீ வேற ஏதாவது கேள, நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அவள் இதையே திருப்பி திருப்பி கேட்டாராம். சரி நடப்பது நடக்கட்டும், ஈஸ்வரன் செயல்னு நினச்சுட்டாராம் மனசில். நினச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணாலாம், லக்ஷ்மணன் சுபத்ரா அவளோட இடத்துக்கு போனாலாம். அவன் என்ன பண்ணாள்னா, உனக்கு என்னமா ஆசை, உனக்கு என்ன வேணும்னு தசரதர் கேட்குறான். அவன் மனசில் என்ன குழந்தை வந்திருக்கோ அந்த என்ன குழந்தை ஆசைப்படுறதோ அதில் தான் வெளியில் வருமா. அப்போ இந்த கைகேயி இந்த மனசில் இருக்கிற குழந்தை ஆசைப்பட்டுதானா, அந்த குழந்தை ஆசைப்படலை. இவளோட உத்வேகம், இதிலோட அவிவேகமான புத்தி அவளை வெளியில் கேட்க வச்சது. ஆனால் இங்கே இந்த சுபத்ரா மாதா என்ன பண்ணா அப்படின்னா, எனக்கு கௌசல்யா மாதாவுக்கு எந்த குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தைக்கு என் குழந்தை சேவகனாக இருந்து இந்த உலகத்தில் அவன் எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ணட்டும்னு கேட்டாலாம். நீ சொல்கிறபடியே நடக்கட்டும் அப்படின்னாலாம். அடுத்தது கௌசல்யா மாதாவோட இடத்துக்கு போனாராம் தசரதர். போன உடனே அங்கே போய் ராமச்சந்திரமூர்த்தி என்ன வயத்தில் இருந்தாரோ வந்துட்டாரே உள்ளுக்குள்ளே, அவர் உள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யமானது அவளுக்கு தேஜோபய ரூபத்தை கொடுத்துதான். அவள் அப்படியே மகந்த் மாதிரி ஒரு மகான் மாதிரி உட்காந்துட்டாலாம். அவளோட பின்ன வந்து அந்த ஒளி பூர்ண ஒளி இருந்ததான். அவள் மனசுக்குள்ள அந்த சைத்தன்ய பாவம் வந்திருந்ததுனால அந்த பூர்ண ஞான ஸ்வரூபியாக இருந்தாலாம். அவள் மனசுக்குள்ளே இருந்து அவள் என்ன ஆசைப்படுறான்னு கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லையா. அவள் பூர்ண ஞான ஸ்வரூபியாக இருந்தாலாம். உனக்கு என்ன வேணும் கைகை, எனக்கு எல்லாமே ஈஸ்வரனா எனக்கு இருக்குது, அந்த ஈஸ்வரனே உங்களுக்கு வரட்டும், அந்த ஈஸ்வரனே நம்மளை எல்லாரையும் ரட்சிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டான் கௌசல்யா. அப்படி பகவான் தான் வர்றதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்குறார் அப்படின்னா, அந்த கௌசல்யா மாதாவோட குக்ஷியில் இருக்கிறாருன்னா அவளுக்கு பூர்ண ஞானத்தை கொடுத்துட்றார். அப்போ திடீர்னு குழந்தை வெளியில் வர்றார், அயோனிஜராக வெளியில் வர்றார். அப்போ வெளியில் வரும்பொழுது இவ்வளோ பெரிய ரூபத்தை பார்த்து சந்தோஷப்படுறான். அவள் சொல்கிறா, இந்த ரூபத்திலேருந்து நீங்கள் சாட்சாத் குழந்தை ரூபத்தை மாறுங்க. இந்த மாயையை கொண்டு இருக்கிற ரூபத்தை எடுத்துட்டார் பகவான். ராமனா அழகா அவதரிச்சார். சுந்தரத்தே தியான நந்தாஞ்சை ரங்கனி, நந்தனோடைய வீட்டில் இருந்தாராம் குழந்தைய. கோபால கௌளனி பகத்திடோலாம். அப்படி ஆசைப்பட்ட இருந்த குழந்தைய யசோதா மாதா வச்சு வளர்த்துன்னு இருக்கா, நந்தபாபா வச்சு வளர்த்துன்னு இருக்கார். அவளை கோபிமார்கள் எல்லாரும் ஆசையாக வந்து காலங்கார்த்தால் வந்தோன்னா அவள் வந்து என்ன விற்கணும்னு நினச்சா கூட, எதையாவது விற்கணும்னு நினச்சா கூட மோர் தயிர் பால் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாளாம். தாமோதர கியாக்கோனி கோவிந்த கியாக்கோ, உங்களுக்கு தாமோதரன் வேணுமா கோவிந்தன் வேணுமா அப்படின்னு கேட்பாளாம். ஏன்னா மறந்து விடுவாளாம். தான் தயிர் பால் இதெல்லாம் விற்கணுமே, இதெல்லாம் மறந்துட்டு தாமோதர வேணுமா கோவிந்தன் வேணுமா அப்படின்னு அவள் கேட்பாளாம். அப்படி மறந்து தன்னைத்தானே மறந்து டெய்லி வந்து காலங்காத்தால் கிருஷ்ணனை பார்க்காம அவளுக்கு ஒரு பொழுதும் இருக்காதான். அப்படி கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அத்தனை பேரும். சுந்தரத்தே தியான புண்டலிகா பாட்டி, அதே சுந்தரத்தே தியான அப்படியே அழகு கொஞ்சிருந்து இருக்கக்கூடிய பரம்பொருள். அடுத்தது சந்திரபாகே தட்டி புண்டலிகா பாட்டி உபாசே,
அதே பரம்பொருள் ராமனா எப்படி வந்தாரோ, அதே பரம்பொருள் கிருஷ்ணனா எப்படி வந்தாரோ, அதே பரம்பொருள் சந்திரபாகா தீரத்தில் வந்து உட்காந்துட்டார். யாருக்காக? நான் புண்டலீகனுக்காக வந்து உட்காந்துட்டார். எதற்காக அப்படின்னு கேட்டாக்க, பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே வந்து உட்காந்து. அப்பர் சுந்தரத்தே தியான ஏகா ஜனார்தனி, அப்படியே அவருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய மகான்களில் ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், ஜனி வனி மணி பரலாசே. ஜனங்கள்லையும் பார்க்குறேன், மனங்கள்லையும் பார்க்குறேன், என்னோட மனத்துலையும் பார்க்குறேன். அதனால எல்லாருடைய மனசுலையும் பூர்ணமாக வியாபித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது சத்திய ஞான ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத ஞானேஸ்வர் மௌலி இந்த பாட்டில் பாடுறார். தூ ஸ்வலீலா தேக கைசா தரிசி அவதார சரித்ரே கைசே கரிசி கைசேனி தேக சாண்டிசி ஹே பிரம்மாதிகா கலேனா. ஏக்நாத் பாகவதத்தில் சொல்கிறார் ஏக்நாத் மகாராஜ், தூ ஸ்வலீலா தேக கைசி, நீ ஸ்வலீல லீலை பண்ணணும்னு நினச்சிண்டு தனக்குத்தானே எடுத்துன்னு இப்படி தேகத்தெல்லாம் எடுத்துன்னு நீ எப்படி தான் வரையோ. அவதார சரித்திரே, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அவதாரங்கள் சரித்திரங்கள்லாம் நீ கொண்டு வந்திருக்க. மேலும் மேலும் சாதுக்களோட சரித்திரங்கள் விசேஷமாக சொல்லப்படுறது. பகவானோட லீலைகள் கொண்ட சரித்திரம் இருந்தாலும் பகவான் என்னோட சரித்திரங்களை காட்டிலும் என்னோட பக்தர்களோட சரித்திரம் நான் விசேஷமாக கேட்குறேங்கிறாராம். அதனால அவதார சரித்திரே கைசே கரிசி கைசேனி தேக சாண்டிசி, இப்படி வர அதுக்கப்புறம் தேகத்தை எப்படி விடுறேன்னு தெரிய மாட்டேங்கிறது, மாயையா இருக்கியே. ஹே பிரம்மாதிகாக்களே, பிரம்மாதிகர்களுக்கு கூட இது தெரியலையே அப்படின்னு சொல்றாளாம். ஞானேஸ்வர் மாவளி பாடுறார், துஜ சகுண மனோங்கி நிர்குணரே சகுண நிர்குண ஏக்கு கோவிந்துரே. உன்னை சகுண ரூபத்தில் எல்லாரும் பாடுறா. ஆனால் என்ன சொல்கிறா, பெரிய மகான்கள்லாம் என்ன சொல்கிறா, நிர்குண ஸ்வரூபம்னு உன்னை சொல்கிறா. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பாண்டுரங்கன் அவதார மூர்த்தி, அவதாரம் பண்ணி வந்திருக்கார். எதற்காக? பக்தர்கள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு. கிருஷ்ணனே, சாக்ஷாத் கிருஷ்ணனே வந்திருக்கார் பாண்டுரங்க ஸ்வரூபமாக. அவர் விஷ்ணுவோட ஸ்வரூபமாக, விஷ்ணுவோட ரூபமாக இருந்துருக்கார். அவருடைய ஸ்வரூபத்துக்குள்ளே என்னென்னா சிவ ஐக்கியமாயிருக்கு, யோகம், யோகியர்களுடைய நிலையில் இருக்கார். நிர்குண பாவம் அவருக்குள்ளே இருக்கு, சகுண ரூபமாக இருந்துருக்கார். இதே இதை திருப்பி பாடுங்க, சாதுக்களை கொண்டு போய் பாருங்க. சஞ்சீவன சமாதியில் ஞானேஸ்வர் மௌலி இருக்கார். அவர் எந்த ரூபத்தை கொண்டிருக்காருன்னா நிர்குண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவஸ்வரூபத்தை அப்படியே கொண்டு வந்துருக்கார். அவதார மூர்த்தி யாரு? சாக்ஷாத் விஷ்ணுவுடைய அவதாரம். உட்கார்ந்துருக்கார். உள்ள என்ன ரூபம்னா விஷ்ணுவுடைய அவதார ஸ்வரூபம், விஷ்ணுவோட ஸ்வரூப லட்சணம் உள்ள இருக்கு. அவர் சிவனா ஒரு குருவா எல்லாருக்கும் முன்னாடி சஞ்சீவனமாக இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கார். இந்த கிரந்தம், இந்த ஞானேஸ்வரி என்ன கிரந்தம்னா, ஞானேஸ்வரரே அந்த கிரந்தத்தில் இருக்கார். அந்த ஞானேஸ்வரருக்குள்ள என்ன இருக்கு? அந்த ஆத்ம தத்துவம் அப்படிங்கிற அந்த ஞானம் அந்த இந்த இதில் இருக்கு, இந்த கிரந்தத்தில் இருக்கு. இந்த பவித்திரமான கிரந்தத்தை யார் வாசிக்கிறாளோ அவளுக்கு ஞானம் சித்திக்கும்னு சொல்றான். அனுமானேனா ஸ்ருதி நேத்தி நேத்தி மனத்து கோவிந்தர். அனுமானம் பண்ணி பார்த்துதான் சாஸ்திரங்கள், வேத புராணங்கள் எல்லாம். இவர் எப்படிப்பட்டவர், இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது, இதை எப்படி நம்ம வர்ணிக்கிறதுன்னு எல்லா சாஸ்திர புராண இதிகாசங்கள்லாம் பண்ணி பார்த்துதான் இது இல்லைன்னு சொல்லித்தான். இது இல்லை, இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது, இதுவா, இப்படிதான் இருக்குமா, இப்படிதான் ராமன் மாதிரி தானா, இல்லை கிருஷ்ணன் மாதிரி தானா, இல்லை அதுக்கும் மேலே. அப்படின்னா இந்த பிரம்மம்னா அது அதனுடைய விசித்திரமான லீலையை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அது ராஜாவாகவும் இருக்கு, அது மனிதர்களாகவும் இருக்கு, ஒரு சின்ன ஒரு ஆத்மாக்குள்ளேயும் இருந்துட்டு பேசுறது. இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகத்தில் பார்த்தேன்னா, இந்த அகிலாண்டத்தில் நீங்க பார்த்தேன்னா அவரே ஒரு புழுவா இருக்கிறார், ஒரு பறவையா இருந்துருக்கார், அப்படியே ஒரு பாம்பாக இருந்துருக்கார், ஒரு பறக்கும் லத ஒரு வண்ணத்து பூச்சியில் இருக்கார். அதில் இருக்கிற கலர்ஸ், அதில் இருக்கிற வர்ணங்கள், அதில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணானுபவங்கள். ஒரு மரம்னு எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த விதைக்கும் அதுக்குள்ள தன்மை, அதோட தத்துவம், அந்த தன்மை இப்படி விசேஷமாக ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது பிரமிக்கிறது.
நம்மளால் ஒரு கலர் கொண்டு வர முடியல. அதுலேருந்து அந்த மரத்துகள்லேருந்து அந்த இலைகள்லேருந்து அந்த பூக்கள்லேருந்து ஒவ்வொரு கலர்ஸாக எடுத்துன்னு வந்து நம்ம இப்படிலாம் கட்டிக்கிறோம், இன்றைக்கி அலங்காரம் பண்ணிக்கிறோம், ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறோம். உண்மையாக ஒவ்வொரு கலர்ஸ், அந்த வண்ணத்து பூச்சியில் இருக்கிற ஒவ்வொரு கலரும் பார்க்கணும் பிரமிக்கிற மாதிரி இருக்குது. எத்தனை பறவைகள், அதுக்கு என்ன வாக்கு, அதனுடைய குரல் வெவ்வேறமாக கத்துறது, அது வெவ்வேறு மாதிரி இருக்குது. இந்த குரல் வன்மையை பார்க்குறதும், இந்த சிருஷ்டியில் இருக்கிற இவ்வளோ அழகுகள், இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிக்க வைக்கிறது. நம்மளால் ஒரு ஈயையோ ஒரு கொசுவையோ நம்மளால் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற போது ஏன் நம்ம அந்த ஜீவன்கள்கிட்ட காருண்யத்தை காமிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறார் ஆச்சாரியால். கொசு கடிச்சுன்னு இருக்கு, உடம்பெல்லாம் கடிச்சுன்னு இருக்கு, அவரை மாதிரியே பெரியவா மகா பெரியவா மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கார். அவரோடையே வந்துட்டு அவரோட கேம்பில் உட்காந்துருக்கார். அவர் ஒரு இடத்துல ஒரு கொட்டகை மாதிரி இருக்குது, அது ஓரத்தில் படுத்துட்டார். ஆச்சாரியால் ஒரு குடு அப்படி மகா பெரியவா அப்படி படுத்துட்டார். அவரோட கூட அந்த சிப்பந்தி கூட படுத்துக்கோங்கிறார். கொசுவாக கடிக்கிறது அவருக்கு இருக்கவே முடியல. கொசு கடிக்கிறது ரொம்ப. ஆச்சாரியால் உங்களுக்கு நீங்கள் இப்படி படுத்துட்டு இருக்கல, எனக்கு அது ஒன்றும் பண்ணாது, பழகின்ட்டார். தனக்கு அதோட பழகின்ட்டார். அதோட பாவம் தான், அந்த பாவத்தை கொண்டு வந்துட்டார். மகான்கள் எப்படின்னா அதோட பாவமாகவே அது இருப்பாராம். ஞானானந்தகிரி பகவான் என்ன பண்ணார், ஒரு ஆடு மாதிரி ரூபத்தில் அங்கே பெரிய சத்சங்கம் நடந்துருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்து அனுகிரகம் பண்ணி வச்சார். இவர் ஆடுதான் யாருக்கும் தெரியல, ஆடு ரூபமாக வர முடியாது, முன்னாடி நின்று போயிட்டார். அப்புறம் போதிச்சார், நான் இந்த ரூபத்தில் வந்திருக்கேன். அவள் எந்த ரூபத்தில் வேணாலும் அவள் எடுத்துன்னு வருவா. மகான்கள் நம்ம அவளை கண்டுபிடிச்சுக்கணும். அவள் அனுகிரகம் எதன் மூலமாகவும் கொடுப்பா. இப்படி மகான்கள் வரான்னா மகான்கள்கிட்ட இருக்கிற பகவத் தன்மை அப்படி ஆக்கிறது. அப்போ மகான்கள் யாருன்னா சாக்ஷாத் பகவானே. துஜ ஸ்தூல மனோக்கி சூக்ஷ்மரே, நீ ஸ்தூலமாக கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறக்கூடிய இத்தனைய ஜனங்களா இல்லை சூக்ஷ்மமான பரம்பொருளா, உன்னை எப்படி பார்க்கறது? ஸ்தூல சூக்ஷ்ம ஏக்கு கோவிந்துரே அப்படின்னு பாடிட்டு